தெய்வத்தின் குரல் மூன்றாம் பாகம். தெய்வ தத்துவம் தெய்வங்கள். நவநீத கிருஷ்ணன் வடபத்ரசாயி. முதற் பகுதி. நவநீதம் என்றால் புதுசாக எடுத்தது என்று அர்த்தம். நவ புதுசாக, நீதம் எடுக்கப்பட்டது. புத்தம் புதுசாக கார்த்தால வேளையில் பசும்பாலில் உரை குத்தி சாயங்காலமே அந்த தயிரை சிலுப்பி எடுக்கிற வெண்ணெய் தான் நவநீதம். முதல் நாள் ராத்திரி உரை குத்தி மறுநாள் வெண்ணெய் எடுக்கிறது பழம்பற்று என்கிற மாதிரி தான். ரா வேளையில் சூரியனுடைய பரிசுத்தி செய்கிற வெளிச்சம் இல்லாததாலேயே ரா தங்கின பண்டம் அவ்வளவு ஸ்லாகியம் இல்லை என்பது. நாமெல்லாம் பசுக்கள். நம் மனசு வெள்ளை வெளேர் என்று பாலாக இருக்கணும். அப்போதுதான் கண்ணங்கரேல் என்று இருக்கிறதால் கிருஷ்ணன் என்றே பேர் வைத்து கொண்டவன் நம்மிடம் வருவான். அது வெறுப்பை தருகிற கருப்பு அல்ல, மோகத்தை உண்டாக்குகிற மேகத்தின் கருப்பு. கனஷ்யாம் கனஷ்யாம் என்கிற போது கன என்றால் மேகம் என்றே அர்த்தம். கார்வண்ணன் என்று சொல்வார்கள். மேகம் எத்தனைக்கெத்தனை கருப்போ அத்தனை கத்தனை அதிக ஜலத்தை கொட்டும். அந்த ஜலம் கருப்பாகவா இருக்கிறது? இப்படி பரம பிரேம தாரையை பிரவாகமாக கொட்டுகிறவனே கிருஷ்ணன். அடர்ந்த மேகத்திலிருந்தே மகா ஜோதிஷான மின்னல்கள் தோன்றுகிற மாதிரி ஞான பிரகாசம் பளிச் பளிச்சென்று வெட்ட கீதாச்சாரியனாக இருக்கிறான் அந்த கொண்டல் வண்ணன். இப்படியே அவன் வெளியிலே கபட்டும் சூதும் மாயமுமாக தெரிந்தாலும் நாம் மனசை பால் வெளுப்பாக்கி கொண்டால் பரம சுத்தமான பிரேமையோடு நம்மை பாலிக்க கோபாலனாக வருவான். அப்படியே அந்த பாலை எடுத்து குடிப்பதில்லை அவன். அது தயிராகி அதிலிருந்து புத்தம் புது வெண்ணெய் எடுத்தாகணும். அந்த நவநீதத்தை உண்ணத்தான் வருவான், அதுவும் திருட்டுத்தனமாக. பக்தி தாபத்திலே வெள்ளை மனசை காய்ச்சினால் அது பொங்கும். அப்புறம் இந்த உணர்ச்சி வேகம் அடங்க அதை கொஞ்சம் ஆற்றி சாந்தத்தை உரை குத்தணும். பால் ஓடுகிறது போல ஆடுகிறது போல தயிர் ஓடுவதில்லை, ஆடுவதில்லை. அப்படியே கெட்டியாக சாந்தமாக இருந்து விடுகிறது. அவனுக்கு சாந்தமும் வேணும், லீலையின் சலனமும் வேண்டும். அப்போதுதான் முடிவிலே சாந்தத்திலேயே எல்லா சலனமும் அடங்கி இருப்பதும் அத்தனை சலனத்துக்கும் அடிப்படையாக சாந்தமே இருந்து கொண்டிருப்பதும் தெரியும். உபனிஷத்தே ஷாமாத் சபலம் ஷபலாத் ஷாமம் என்று இரண்டையும் சேர்த்து சொல்கிறது. குறிப்பு: சாந்தோக்கியம் 8.13.1. அதனால் ஓடாமல் ஆடாமல் சாந்தமாக இருக்கிற தயிரை போட்டு கடை கடை என்று கடைய வேண்டியிருக்கிறது. ஹிருதய பானைக்குள் இருக்கிற தயிரில் சத்தியத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வத்தை இதை ஞான விசாரம் ஆத்ம விசாரம் என்பார்கள். மத்தாக போட்டு ஒருமுக சிந்தனை என்ற கயிற்றால் கடைந்தால் பூர்ணத்துவம் என்ற வெண்ணெய் வரும். அதை துளிக்கூட பழசாக விடாமல் அது நவநீதமாக இருக்கிற போதே வந்து எடுத்துக்கொண்டு விடுவான். பூர்ணத்துவம் இந்த நம்முடைய ஷரீர பானைக்குள் எப்படி இருக்க முடியும்? அதனால் பூர்ணனான அவனிடமே போய்விடும். தனியாக நாம் என்று இல்லாமல் அவனுக்குள் அவனாகவே போய்விடுவோம் என்று அர்த்தம். திருட்டுத்தனமாக எடுத்துக்கொள்கிறான் என்று ஏன் சொல்ல வேண்டும்? பகவான் சாதாரண அதிதி மாதிரி வந்தால் அவனை வேறையாக வைத்து ராஜோபச்சாரம் பண்ணி கான்சியஸாகத்தானே புத்தி பூர்வமாகத்தானே வெண்ணெயை தருவோம். அப்படி புத்தி பூர்வமாக நம்மை அவனிடம் சரணாகதி பண்ணிக்கொள்ள நமக்கு அப்போது புத்தி வருமோ வராதோ? சரணாகதி பண்ணுகிறேன் என்கிற போதே அப்படி சொல்கிற ஒரு நான் தனியாக வந்து விடுகிறதே. இதனால் தான் நமக்கு தெரியாமல் நாம் அன்கான்ஷியஸாக இருக்கிற போதே நம்மை எடுத்துக்கொண்டால்தான் உண்டு என்று திருடனாக வருகிறான். வெண்ணெய் பரபிரம்மம் மாதிரி சுத்த சத்துவ வெளுப்பாக இருப்பது.
துளி உருக்கினால் அந்த வெளுப்பும் போய் ஸ்பட்டிகம் மாதிரி கலர்லெஸ் ஆகிவிடுகிறது. வெண்ணெய் என்பதில் வெண் என்கிற அடையாளமும் போய் நெய் மாத்திரம் நிற்கிற நிலை. எந்த கலரிலும் அது சேராது. அதன் ருச்சியும் இப்படித்தான். மதுரம் மதுரம் என்று சொன்னாலும் வெண்ணெய் வாஸ்தவத்தில் தித்திப்பு இல்லை, சர்க்கரை தேன் மாதிரி இல்லை. ஷட்ரசம் என்கிற 6 சுவைகளில் அது எதுவும் இல்லை. அதன் கலர் ருச்சி எல்லாம் சாந்தம் என்றுதான் சொல்ல வேண்டும். சம்சார ஆட்டம் போக எதிர் திசையில் பலவிதமான சாதனைகளில் அழுகை, மயிர்கூச்சு, பாட்டு, நர்த்தனம் என்று ஒரே ஆட்டமாக ஆட்டி சிலுப்பிய பின் உண்டாகிற இந்த பரமசாந்தத்தை நாம் அடைகிற போது நம்மை நாம் அறியாமலே தனக்குள்ளேயே கொண்டு போய் வைத்துக் கொள்கிற பரமாத்மா தான் கிருஷ்ணன். வெண்ணெய் ஜலத்தில் இருந்து கொண்டே அதில் ஒட்டாமல் இருக்கிற மாதிரி பால் ஜலத்தோடு அப்படியே கலந்துவிடும். அப்படி இல்லாமல் வெண்ணெய் தனியாக மிதக்கிறதே, அந்த மாதிரி நாம் லோகத்தில் இருந்து கொண்டே அதில் ஒட்டாமல் இருந்தால் நம்மை அவன் எடுத்து அப்படியே முழுங்கி தனக்குள் வைத்து கொண்டு விடுவான். ஆக நம் உள்ளம்தான் அவனுக்கு வேண்டிய வெண்ணெய். நவநீத சோர், சித்த சோர் என்று 2 விதமாயும் அவனையே சொல்வதால் என்ன ஏற்படுகிறது? நம் சித்தம்தான் அவன் அபகரிக்கக்கூடிய நவநீதமாக மாற வேண்டும் என்றே ஏற்படுகிறது. இப்படி ஒரே திருட்டு விளையாட்டு. பறக்க பறக்க ஒவ்வொரு இடைச்சி வீட்டுக்குள்ளும் ஓடி உரியிலே ஏறி தாழி உடைத்து நிர்தூளி பண்ணுகிற விளையாட்டு செய்கிறவனே சாது குழந்தையாக ஆலிலை மேலே படுத்து கொண்டிருக்கிறது. கோகுலத்திலா இப்படி ஆலிலை படுக்கை போட்டு வைத்திருந்தது? இல்லை. கிருஷ்ணனாக மதுராவிலே அவதாரம் பண்ணி நடத்தின கதையில் அவன் ஆலிலை படுக்கையில் படுத்து கொள்ளவில்லை. வேறே எப்போதோ மார்க்கண்டேயருக்கு தன் மாயா விலாசத்தை காட்டுவதற்காக பிரளயத்தை காட்டினான். அந்த பிரளய வெள்ளத்திலேதான் ஒரு ஆலிலை மேலே படுத்துக்கொண்டு குழந்தையாக தர்சனம் தந்தான்.